ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம என்ன டிஷ் பார்க்க போகிறோன்னா, குடல் கிரேவி தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம குடலை நல்லா சுத்தம் பண்ணி குக்கரில் வச்சு வேக வச்சுக்கிறோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு அது ஒரு பக்கம் வெந்துட்டுருக்கிறப்ப நம்ம சைடில் எண்ணெய் ஊற்றி அடுப்பில் சட்டி வச்சு எண்ணெய் ஊற்றிடலாம். குக்கரில் இன்னும் விசில் வரல, குக்கர் பக்கத்துலேயே வச்சுருக்கேன் பாருங்கள். நல்லா குடலை நல்லா கழுவிட்டு சுத்தமாக சுடு தண்ணி போட்டு நல்லா கழுவணும். அது இன்னொரு தடவை நான் கழுவுற வீடியோ நான் இன்னொரு தடவை போடுறேன். சுத்தமாக கழுவிட்டு மஞ்சள் போட்டு கழுவி எடுத்து குக்கரில் வச்சு அதில் இஞ்சி போட்டு உப்பு தேவையான போட்டு வேக வச்சிடணும். மஞ்சத்தூள் போட்டு அது விசில் வர்றதுக்குள்ளே நம்ம இந்த வேலையை பண்ணிடலாம். பட்டை கிராம்பு ஏலக்காய் எண்ணெய் ஊற்றி சூடானோன்னு பட்டை கிராம்பு ஏலக்காய் சோம்பு ஒரு ஸ்பூன் போட்டு நல்லா வெடிச்சு இது ஆனதுக்கப்புறம் கருவேப்பிலையும் போட்டுட்டு வெங்காயம் நம்ம தேவையான அளவு, நான் ஒரு குடல் தான் செஞ்சுக்கிறேன், அதனால் ஒரு 2 வெங்காயம், பெரிய வெங்காயத்தில் 2 வெங்காயம் போட்டு நல்லா வெங்காயத்தை நல்லா வதக்கணும். வெங்காயம் நல்லா வதங்கினதும் அதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடணும். நம்ம ஆல்ரெடி வேக வைக்கும் போதே கொஞ்சம் இஞ்சி பூண்டு ஒரு ஸ்பூன் போட்டிருக்கோம். அதனால் இதுலேயும் ஒரு ஸ்பூன் போட்டால் போதும். 1 ஸ்பூன் இஞ்சி பேஸ்ட்டு, ஒரு ஸ்பூன் பூண்டு பேஸ்ட்டு ரெண்டுமே போட்டுக்கிறோம். அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா அதையும் எண்ணெயிலே வதக்குறோம். நல்லா வதக்கணும். வதக்கிட்டு மசாலா ஐட்டம்லாம் போடணும். மசாலா ஐட்டம்லாம் நான் போடும்போது எனக்கு அந்த வீடியோ மிஸ் ஆகிடுச்சு. இந்த பச்சை வாசனை நல்லா பொருளை கிண்டிக்கிட்டே இருக்கணும். ஏன்னா நம்ம அடிப்பிடிச்சிரும் இஞ்சி பூண்டு போட்டதுமே. அதனால் நல்லா கிண்டிகிட்டே பச்சை வாசனை போனதுக்கப்புறம் இதில் 1 ஸ்பூன் மிளகாத்தூள். நல்ல காரமான, என்னோடய மிளகாய் காரமான மிளகாய், அதனால் நான் கொஞ்சம் கம்மியாக தான் சேர்த்துக்கிட்டேன். உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 2 ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள் 1/2 ஸ்பூன், ஜீரகத்தூள் 1/2 ஸ்பூன், கரம் மசாலா இருக்கு இல்லையா, அது ஒரு 1/2 ஸ்பூன், மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன், அவ்வளோதான். இவ்வளோ தான் நம்ம மசாலாவே சேர்க்குறோம் இதில். ஆனால் உண்மையிலே ரொம்ப நல்லா இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். சாப்பாட்டில் போட்டு சாப்பிட நல்லா இருந்துச்சு. தோசைக்கு ரொம்ப அருமையாக இருந்துச்சு அந்த டிஷ்ஷு. அந்த பச்சை வாசனை போனதுமே தக்காளி போட்டுக்கிறோம். தக்காளி போட்டு நல்லா தக்காளி நல்லா மசியணும், நல்லா வேகணும். மசிஞ்சு தக்காளியே தெரியக்கூடாது, அந்த அளவுக்கு நம்ம கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கிறோம். அதுக்கப்புறம் நம்ம மசாலா ஐட்டம், நான் சொன்ன மசாலா ஐட்டம்ஸ் எல்லாமே சேர்க்குறோம். அந்த வீடியோ மட்டும் எனக்கு மிஸ் ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள், நம்ம எல்லா மசாலாவும் சேர்த்துட்டோம். அதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கிறோம் எண்ணெயிலேயே. ஏன்னா நம்ம கொஞ்சம் நிறையாவே ஊற்றிக்கணும், அப்போ தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் நம்ம ஒரு 10 விசிலுக்கு மேலே விட்டுருக்கோம் அந்த குடல் வேகிறதுக்கு. அதனால் அது நல்ல விசில் அதை ஆஃப் பண்ணியாச்சு. அதில் ஆல்ரெடி நம்ம தண்ணியோடு கொஞ்சம் தண்ணி போட்டு தானே வச்சுருக்கோம். அதனால் தண்ணியோடையே இதில் சேர்த்துக்கலாம், அது ஒன்றும் தப்பு இல்லை. நல்லா வெந்திருக்கும் அது. அது ஆல்ரெடி உப்பு சேர்த்துருக்கோம் அதில். அதனால் இந்த டிஷ்ஷுக்கு எவ்வளோ உப்பு தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி உப்பு சேர்த்துக்கோங்க. பாருங்கள், குடல் நல்லா வெந்திருக்கு. அந்த தண்ணியோடையே இதில் சேர்த்துக்கிறோம். சேர்த்து அதையும் நல்லா மசிச்சு விட்டுட்டு அந்த தண்ணி ஃபுல்லாக வற்றணும். அந்த தண்ணி ஃபுல்லாக வற்றி அந்த எண்ணெய் மேலே, நம்ம ஃபஸ்ட்டு போட்டோம் இல்லையா, அந்த எண்ணெய் திரண்டு மேலே வரும். அது வரைக்கும் நல்லா அதில் வேக விட்டுருங்க அந்த தண்ணியிலேயே. உண்மையிலே ரொம்ப அருமையாக இருந்துச்சு. கொஞ்சம் காரசாரமாக இருந்ததுனால எல்லோரும் ரொம்ப எச்சி கொட்டிக்கிட்டே சாப்பிட்டாங்க பிள்ளைங்கள்லாம். ரொம்ப நல்லா இருந்துச்சு. தோசைக்கெல்லாம் நல்லா வெந்துருச்சு. ரொம்ப அருமையாக இருந்துச்சு. இன்னும் கொஞ்சம் தண்ணிலாம் அதாவது எண்ணெய் நல்லா திரண்டு வந்துச்சு. சூப்பராக இருக்குது பாருங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப அருமையாக இருந்துச்சு. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.